அது? நான் தான் அண்ணாமலை. அடாடாடாடாடா, அண்ணாமலையா? உன் தொல்லை தாங்க முடியலப்பா. தூங்கிறவனை எதுக்கு எழுப்புற? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல ஏந்திச்சு எங்கூட வா. எங்க கூப்பிடுற? முதல்ல வாயங்கூட வா. அக்க போறா இருக்குடா உங்களோட. என்னது என்னது? இவன் எதுக்கு இங்க உட்காந்துருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ளை சட்டை போட்டு அங்க உட்காந்துருக்கானே மச்சான். அந்த கரைச்சா மாட்டேன் அண்ணாமலை. அன்னைக்கு நான் அம்புதுரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே உன்னை நெருப்புல பிடிச்சி தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு விசாரிச்சா ரொம்ப சிக்கலாகி போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. பசுபதி பசுபதி சட்டுப்பட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கிறதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறப்பா. சொன்னா கேளு. நான் என்ன சொல்ல வர? போப்பா, சொன்னா கேளுப்பா. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. மிஸ்டர் வேலு, நீங்க உள்ள போலாம். உட்காருங்க. ஒரு ஆவி கூட பேசுறதுக்கு அமௌண்ட் 1500 ரூபாய் தெரியுமில்ல? வாங்கிட்டாங்க. லைட் எரியாது. சுவிட்ச் போடுறவன் வரல. உதேவி கையை வச்சு ரியாக்ஷன் கூட சுவிட்சை நானே போடுறேன். உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? யாரு கூட பேசணும்? அண்ணாமலை கூட தானே பேசணும். கேளு. அண்ணாமலை கூட தானே பேசணும். அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை சாஸ்திரம் சடங்கெல்லாம் செய்ய சொன்னது நீதானே? ஆமா. அங்கதானே அண்ணாமலை செத்தாரு. ஆமா. எப்படி செத்தாரு? அவரோட மகனே அவரை நெருப்புல பிடிச்சு தள்ளிட்டான். அப்ப நீ பக்கத்துல தானே இருந்த, காப்பாத்த வேண்டியதானே? நான் பக்கத்துல இல்ல, சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். அப்ப அந்த 8 வயசு பையன் தான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்க்காரங்க அவன் தான் கொலைக்காரன்னு சொல்லி துரத்துனாங்க. ரகசியமா செஞ்ச சடங்குக்கு ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேளு. சடங்குக்கு ரகசியமா ஏற்பாடு பண்ண நீ தானே? ஆமா. அப்புறம் எப்படி ஊர்க்காரங்க வந்தாங்க? அது யாரோ சொல்லி. அதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பான். ஊர்க்காரங்களை வர சொன்ன நீ தானே? இல்ல இல்ல நீதான். இல்ல பகடக்காயா கையில போட்டுக்கிட்டு அண்ணாமலையை கொலை பண்ணது நீ தானே? ஐயோ இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ தான் கொலை பண்ணிருக்க. நல்லா கேளுப்பா. கேட்டுக்கிட்டு சும்மா இரு. நீ தப்பவே முடியாது. உன் விஷயம் பூரா வெளியே அம்பலமாயி போச்சு. உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன என்கிட்டே போய் சொல்றியாடா? என்னையே பிளாக்மெயில் பண்றியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வச்சுக்கிறேன்டா உன்னை. விட மாட்டேன்டா உன்னை. ஆத்தி யோ அண்ணாமலை, என்னையா போய் சொல்றீங்களா? விட மாட்டேங்கிறா. பயமா இருக்கியா? பயப்படாத. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தப்பு பண்ணாதவன் எதுக்கு தடுமாறணும்? நான் ஒண்ணு பண்றேன். நான் அவனை ஃபாலோ பண்றேன். நீ பசுபதியை பாத்துக்க. சரி. ஏய் ஐயா, மணி எங்கடா? உள்ள இருக்காங்க. போய் இந்த பிராந்தி பாட்டில் எடுத்துக்கோ. ஐயா பகல்லையே. போடா. சரிங்க ஐயா, எடுத்துட்டு வந்துட்டுங்க. மாயமா மந்திரமா? என்னைக்கோ நடந்த விஷயம். அதுவும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த கிராமத்துல எப்படி அவனால சொல்ல முடிஞ்சது? யாரையா சொல்றீங்க? கோர்ட்ல பசுபதியோட ஒரு ஒட்டுத்தாடிக்காரனை பார்த்தேன். இதுக்கு முன்னால அவனையும் நான் பார்த்ததில்ல, என்னையும் அவன் பார்த்ததில்ல. யூகிச்சு சொல்றானா இல்ல உண்மையை சொல்றானான்னு தெரியல. அவன் சொன்னது மட்டும் போலீஸுக்கோ மற்றவங்களுக்கோ தெரிஞ்சா என் நிலைமை. அப்படி என்னதாங்கய்யா சொன்னான்? 22 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல அண்ணாமலை சாங்கியம் பண்ணானே, அதை நேர்ல நின்று பார்த்தவன் மாதிரி சொல்றான். சொல்லிட்டு போறாருங்க. அவர் மகன் தள்ளி விட்டு தவறி விழுந்தானே செத்தாரு. மகனால இல்லடா, ஒருத்தன் அவனை தள்ளுனான். தள்ளுனானா? யாருங்க அது? நான் தான். ஐயா நிஜமாவா சொல்றீங்க? என் தங்கச்சியை கட்டி கொடுத்ததுனால அண்ணாமலைக்கு நான் மாப்பிள்ளைன்னு ஊர்க்காரங்க தான் சொன்னாங்களே தவிர அண்ணாமலை அப்படி நினைக்கவே இல்லை. அதை விட கேவலமா அந்த வீட்டுல சம்பளம் இல்லாத வேலைக்காரனா தான் வச்சிருந்தான். ஊர்க்காரங்க மாதிரி நானும் கைகட்டி நின்று தான் பேசணும். வார்த்தைக்கு வார்த்தை குத்தி காட்டியே பேசுவான். இந்த சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறான். இந்த சொத்தெல்லாம் அவனும் சரி அவன் பரம்பரையும் சரி அனுபவிக்க கூடாதுன்னு நான் ஒரு திட்டம் போட்டேன். அண்ணாமலை மேல எனக்கு வெறுப்பு இருந்த மாதிரி
அவன் மகனுக்கும் வெறுப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவனோட வாரிச அவன் கூட என்னைக்கும் ஒட்டவிடக் கூடாதுன்னு நினை நீ இருப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ விடாம மந்திரத்தை சொல்லு. இது பாருங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க வரத்துக்குள்ள எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும். இந்த சமயத்துல உங்களை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் அவங்கள சமாளிச்சீங்கன்னா இந்த சாங்கியத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம். இத்தனை வருஷம் அரூபமா போராடிட்டு இருந்த அவருக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும். தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது. நீங்க கவலைப்படாதீங்க, ஆக வேண்டிய வழி பாருங்க, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். இந்த பார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் வச்சுக்க. அநியாயமா ஒரு நல்ல காரியத்தை கருத்து நாசமாக்கிறாத, மரியாதையா போயிரு. அதுவாட நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்தை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன் அப்படி ஊராஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்க? நன்றி கெட்டவன. நன்றி கெட்டவனா? யாரா நன்றி கெட்டவன்? நீ தாண்டா இதுக்கெல்லாம் சொல்லுங்கடா. அண்ணாமலை, என்னை பத்தி கவலைப்படாத. நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போயிரு அண்ணாமலை, போயிரு போயிரு. அடிக்கிறதுனாங்க நீ மேல மரத்தை பார்த்து பேசினீங்க. அடிக்காதீங்கடா, நான் ஆவிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்டா.
22 வருஷம் நீ அநியாயமா கொன்னே அதே அண்ணாமலைதான். உன்னால என்ன இப்ப பார்க்க முடியுது இல்ல? ஆமா. நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல? ஆமா. எப்படி? ஏன்னா நீ செத்துட்ட. என்ன? நான் செத்துட்டேனா? ஆமா, திரும்பி பாரு. உன்னோட முடிவை பாத்தியா? உனக்கு இப்ப என்ன கிடைச்சது? கேவலம் மனுஷனால சம்பாதிக்க கூடிய சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு என்ன நெருப்பில தள்ளி கொன்ன. இப்ப அதே நெருப்பு ஒன்னையும் கொன்னுடுச்சு பாத்தியா? வாழற காலத்துல ஒரு மனுஷன் செய்யற நல்லது கெட்டது சாகர காலத்துல அவன் கூடயே வரும் சொல்லுவாங்க. நீ செஞ்ச கர்மா தான் உனக்கு இந்த முடிவு கொடுத்திருக்கு. உங்க அப்பா மேல உனக்கு வெறுப்பா கண்ணு? உன் கோவத்தை காயத்துல காமிச்சிட்ட. ஏன் கோவத்தை எதுல காட்டுறதுன்னு தான் தெரியல. அழகு நாச்சியார அனாதைன்னு கூட்டிட்டு வந்து அவளை அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏமாத்தி தான் வச்சுங்களேன். ஆனா அழகு அனாதை இல்ல, எனக்கு தங்கச்சி முறை, தூரத்து சொந்தம். அண்ணாமலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாதுன்னு, குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு இருந்தாவே தோத்து போனான். அழகு கர்ப்பமானா 2 பேருக்குள்ள பிரச்சனை புயலாச்சு. இதுதான் சந்தர்ப்பம்னு சந்தடி சாக்கில என் மச்சான தனியா கூப்பிட்டேன். காரணம் என்னன்னு தெரியுதா? தெரியல. என் தங்கச்சி, அதாவது உங்க மூத்த சம்சாரம். அவளாலதான் இதெல்லாம் நடக்குது. அவ இயற்கையா தானே செத்து போனா. அவ எதுக்கு சாபமிடணும்? அது நம்மளை எப்படி பாதிக்கும்? ஐயோ, நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ள. நேத்து ராத்திரி என் கனவுல வந்தா. குழந்தை பிறந்து நான் இறந்து போன அந்த வருஷத்தோட சரி, என்ன மறந்துட்டீங்க. வருஷா வருஷம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சீங்களான்னு கேட்டா, அட நான் என்ன சொல்றேன்னா, அவளோட குறைகளை நம்ம நிவர்த்தி செய்வோம். அப்படி ஒண்ணு இருக்குன்னா அது நாம நாளைக்கே செஞ்சிடலாம். அடடா, நாளைக்கு எதுக்கு, இன்னைக்கே பண்ணிடலாம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. வீட்டுல இருக்கிற அனாதை சிறுக்கிக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால வீட்டுல வச்சு பண்ண வேண்டாம், தோப்புல வச்சு பண்ணுவோம். என்ன அபசகுண மாதிரி யானை சத்தம் போடுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. நம்ம குட்டப்பன் யானைக்கு மட்டையை போட மறந்துருப்பான். நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் குட்டப்பா, யானைக்கு மட்டையை போடாம எங்கடா போய் தொலைஞ்ச? நான் நினைச்ச மாதிரி சாங்கியம் நடந்து அண்ணாமலை மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தான். மொட்டை அடிக்கிறதுக்காக பசுபதியை தூக்கிட்டு வர சொன்னேன். மொட்டைக்கு பயந்து பசுபதி ஓடிக்கிட்டு இருந்தான். நீங்கள்லாம் அவனை துரத்தி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே தனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தன்னை மறந்து அண்ணாமலை சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல அண்ணாமலையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்து அண்ணாமலை இருந்த இடத்துக்கு நான் போனேன். அப்படியே அவன் முதுகுல எட்டி மிதிச்சேன். அண்ணாமலை நெருப்பு குண்டத்துல விழுந்தான். அதுதான் சந்தர்ப்பம்னு நான் நழுவி ஒளிஞ்சுக்கிட்டேன். நெருப்பு பிடிச்ச அண்ணாமலை அலர்னா, போராடினா. எங்கேயோ இருந்த பசுபதி ஓடி வந்தான். தண்ணி சட்டின்னு நினைச்சு எண்ணெய் சட்டியை கையில எடுத்தான். பைத்தியக்காரன். ஊருக்காரங்க ஓடி வந்தாங்க. அழகும் ஓடி வந்தா. அண்ணாமலை முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத அவ கண்ணால பார்த்தா. எண்ணெய் சட்டியோட பசுபதி நின்றுகிட்டு இருந்தான். அவன் செஞ்ச அந்த ஒரு காரியம்தான் அவனை கொலகாரன் ஆக்குச்சு, என்னை தப்பிக்க வச்சுது. பசுபதி ஓடினா, ஊருக்காரங்க துரத்துனாங்க. பழி அவன் மேல விழுந்துச்சு. பத்திரம் என் கைக்கு வந்துச்சு. அழக பொம்மையை வச்சுக்கிட்டு அத்தனை சொத்தையும் நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
அண்ணாமலை சொத்துக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் தான் அதிபதி. அட பாவி, நீயா அவரை கொலை பண்ண? எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா நினைச்சேன். அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இத்தனை வருஷமா பசுபதி தான் அந்த கொலையா பண்ணான்னு நினைச்சேன். அவனை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் இந்த உண்மையை மூடி மறைச்சு எங்களுக்குள்ள இருக்கிற உறவை பகையாக்கிட்டியடா. உன்னை சும்மா விட மாட்டேன். இப்பவே போலீஸுக்கு போய் சொல்றேன். போலீஸா? எங்கேயோ அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து அரண்மனையில குடி வச்ச நாதியத்தை கழுத என்னைய போலீஸ்ல காட்டி கொடுக்க போற? ஆமாண்டா, இந்த அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தங்கிறதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ செஞ்ச கொலையை இப்பவே பசுபதி கிட்ட போய் சொல்ல போறேன். இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இப்ப சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட். உயிர் லேட்டா போக கூடாது, உடனே போயிடணும். எந்த அளவுக்கு சாதுவோ அந்த அளவுக்கு எரிமலை. உன்னை அவ்வளவு சீக்கிரம் வெளியே விட மாட்டேன்டி. விட்டா எனக்கு தான் ஆபத்து. இவ்வளவு திட்டம் போட்ட எனக்கு தெரியும்டி. என்னைக்கு இருந்தாலும் என்ன காட்டி கொடுப்பேன். ஓடி உள்ள. எதுக்கு வந்தீங்க? உன்கிட்ட பேசணும். இவன் தங்கச்சி, இவளுக்காகவாவது நான் உன்கிட்ட பேசணும். எதுக்கு பேசணும்? பயம் வந்துருச்சா? கோர்ட்டு கேஸ் சட்டம் இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. தோத்துட்டா இதுவரைக்கும் அனுபவிச்ச சொத்துல கையை விட்டு போயிடுமே. அதனால நேரடியா வந்து பேரம் பேசலான்னு கணக்கு போட்டு வந்திருக்கீங்கல்ல. ஒரு நிமிஷம் பேசாதீங்க. நீங்க பேசுறது எதுவுமே கேட்கிற நிலைமையில நான் இல்லை. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் சொத்து சுகம் இது எதுவுமே இல்லாம ஒரு அனாதையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அனாதையாக்கி சொந்த ஊர்ல வாழ விடாம என்ன ஊரை விட்டு துரத்திட்டீங்கல்ல. அதுக்கு என் தங்கச்சியை வேற சாக்கா வச்சுட்டேங்க. 22 வருஷமா என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். சத்தியமா சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன எப்படி துரத்தினீங்களோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உங்களை நான் துரத்தல. என் பேரு பசுபதி இல்லை. பேசி முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது பேசணுமா? இப்ப நீ சொன்னியே சொத்து சுகம்னு, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் இங்க வரல. 22 வருஷமா எனக்கும் தெரியாம உனக்கும் தெரியாம ஒருத்த மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ரகசியம் இன்னைக்கு அவன் மூலமாவே வெளியில வந்துருச்சு. அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க அம்மாவுக்கு சாங்கியம் நடத்தினா நான் எங்க தடுத்துடுவேணுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு தெரியாம தோப்புல ஏற்பாடு பண்ணாரு உங்க அப்பா. நான் எதுக்காக தடுக்கணும்? அந்த சாங்கியம் ஒருவேளை வீட்லயே நடந்திருந்தா அந்த கொலையை தடுத்திருக்கலாம் இல்ல.
இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அன்னைக்கு நான் ஓடி வந்து பார்த்தப்போ ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீதான் கொலைகாரன்னு ஒண்ணு துரத்துனாங்க. அது மட்டும்தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. கொலைகார என் புருஷனை கொண்டவன். இதுதான் திரும்ப திரும்ப என்ன சாட்டையால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற யாரும் இல்ல, உங்க மாமாதான். பல வருஷமா மூடி மறைக்கப்பட்ட உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமா வாயாலேயே வெளியில வந்துச்சு. உண்மை தெரிஞ்சு தட்டி கேட்க போன என்ன ரூம்ல போட்டு அடைச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரும் வந்து கதவு திறந்தாங்க. யாருன்னு தெரியல. கீழே போய் பார்த்தேன். உங்க மாமா அடிபட்டு மயக்கமா கிடந்தாரு. அவரை யார் அடிச்சாங்கன்னு தெரியல. பக்கத்துல பத்திரம் இருந்துச்சு. இதை எடுத்துக்கிட்டு உன் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இது உன்கிட்ட ஒப்படைக்கலாம் நீங்க வந்தேன். இந்த எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். 22 வருஷமா உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீ என்ன மன்னிக்கணும். இன்னொரு விஷயம், உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவருக்கு பண்ண வேண்டிய கர்ம காரியங்களை நீதான் செய்யணும். அது மூலமா அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா அது போதும் எனக்கு. ஒரு நிமிஷம். இப்போ அதை என்ன புரிஞ்சுக்கிட்டியா? இத்தனை நாள் என்ன உறுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ அதரை தள்ளிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நீ ஒண்ணு செய்யணும். நாளைக்கு உங்க அப்பாவோட இறந்த நாள். அவர் இறந்த அதே இடத்துல நீ திதி கொடுக்கணும். அதை நீதான் செய்யணும். நைனா, என்னையா கூப்பிட்டேன்? நான் பேசுறது ஒண்ணு கேக்குதா? கேக்குது. ஆமாங்க, எனக்கும் கேக்குது. 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட அதே குரல் அப்படியே இருக்கு. அண்ணாமலை, இனிமேல் என் தெய்வம் உனக்கு தேவையில்லப்பா. ஏன்னா நீ பேசுறதுங்க எல்லாருக்கும் கேக்குது. ஒரு மக அப்பனைத்தான் நைனான்னு கூப்பிடுவா. ஆனா நீ உன்னை பெத்த அப்பனா நினைச்சு என்னையே நைனான்னு கூப்பிட்ட. இந்த ஒரு வார்த்தை தான் உன்னை எனக்கு அடையாளம் காட்டிச்சு. பிரிஞ்சிருந்த நம்மள ஒன்னா சேர்த்துச்சு. எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ணாமலை, அண்ணாமலை போகாத அண்ணாமலை. வேண்டாம் நைனா, வேண்டாம். என்னை விட்டு போகாத அண்ணாமலை. நான் உன் நண்பப்பா, என் கூட இருந்திருப்பா. ஆமா, நண்பன் தான். ஆவியால் ஏற எனக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் மூலமா தான் என் லட்சியம் எல்லாம் நிறைவேறுச்சு. உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை, நீ இருந்த காலத்துல உன்னை புரிஞ்சுக்காம நான் உன் மேல கோவத்துல இருந்துட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எங்க கூட இருந்தேன். ஆமாங்க, அவன் சொல்றது சரிதான். எங்களை காப்பாத்தின நீங்க எங்களுடைய தெய்வமா இங்கே இருந்துருங்க. அவனை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவனும் என்ன புரிஞ்சுக்கிட்டான். எங்களை ஒண்ணு சேர்த்து வச்ச நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க. அது முடியாது. எனக்குன்னு விதிக்கப்பட்ட விதியோடு காலம் முடிஞ்சிருச்சு. நான் போய் தாகணும். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் ஊருக்காக செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு உனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல. என் காலத்தோட அதெல்லாம் நின்னு போக கூடாது. உன் காலத்திலே அதெல்லாம் தொடர்ந்து நடக்கணும். இந்த ஊரே உன்னை வாழ்த்தணும். செய்வேன் நைனா, செய்வேன். இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நீங்க செஞ்ச நல்லதே
நானும் செய்வேன். ஐயா கொஞ்சம் வெளியில வாங்களே. ஐயா ஐயா கொஞ்சம் வெளியில வாங்க. என்னாச்சுமா? என் பொண்ணு பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தோம்யா. அதுல ஒரு சிக்கல் ஆயிப்போச்சு. டாக்டர் உன் பொண்ணு வேணுமா இல்ல குழந்தை வேணுமான்னு கேக்குறாரு. இதுக்கு நீங்க தான் ஒரு அருள்வாக்கு சொல்லணும். கவலைப்படாதீங்க. என் சந்ததி இருக்கிறது வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். என் நைனா கடவுளா இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு. நைனா